சுதந்திரம் என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படும் பரிசு அல்ல. அது ஒவ்வொரு இந்தியனும் போராடி பெற்ற உரிமை. ஆனால் அந்த உரிமைக்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்த நாள் எது தெரியுமா? அதுதான் ஜனவரி 26. இன்று வெறும் கொடியேற்றும் நாள் மட்டுமல்ல, நம் தேசத்தின் ஆன்மா எழுதப்பட்ட நாள். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியா தனது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறது. 1950 இதே நாளில்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் கொண்ட நாடு நம் நாடு. ஆனால் வருடா வருடம் லீவு கிடைக்கிறது என்று சும்மா இருக்கப் போகிறோமா? அல்லது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மால் முடிந்ததை செய்ய போகிறோமா? நண்பர்களே, நாம் எல்லோரும் உரிமைகளை பற்றி பேசுகிறோம். எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று அரசை விமர்சிக்கிறோம். தவறில்லை. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு குடிமகனாக நமது கடமையை சரியாக செய்கிறோமா? சட்டத்தை மதிப்பதே மிகப்பெரிய தேசப்பற்றுதான். ஒரு சிக்னலில் நிற்பது, வரி ஏய்ப்பு செய்யாமல் இருப்பது, பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது, இதுவும் தேசப்பற்றுதான். எல்லையில் நின்று துப்பாக்கி ஏந்துவது மட்டும் வீரமல்ல, ஒரு சாமானியனாக நேர்மையாக இருப்பதும் வீரம்தான். இந்தியா என்பது வெறும் வரைபடம் அல்ல, அது 140 கோடி மக்களின் கனவு. அம்பேத்கர், காந்தி, நேதாஜி, படேல் என பலரின் உழைப்பில் உருவானது இந்த சட்டம். இன்று இந்தியா தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் உலகையே திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த வளர்ச்சி பாதையில் உங்கள் பங்கு என்ன? நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் சிறப்பாக படியுங்கள். ஒரு தொழிலாளியாக இருந்தால் உங்கள் வேலையில் நேர்மையை காட்டுங்கள். ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் 4 பேருக்கு வேலை கொடுங்கள். நீங்கள் உயரும்போது உங்கள் நாடும் உயர்கிறது. இந்த குடியரசு தினத்தில் ஒரு சபதம் எடுப்போம். யாரோ வருவார்கள், தேசத்தை மாற்றுவார்கள் என்று காத்திருக்காமல் நானே அந்த மாற்றமாக இருப்பேன் என்று உறுதியேற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு ஜெய்ஹிந்த் கமெண்ட் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்.